தமிழ் காங்கிரஸின் ஆதரவில் நடைபெற்று கொண்டிருக்கும் மேடின் முல்லைத்தீவு அரியாத்தையில் முன் நிற்கின்றோம். நாம் இந்த வாகனத்தில் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து இன்று இங்கு நிற்கின்றோம். அரியாத்தை சைவ உணவகம் மேலும் உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்கும் நிலையம். உள்ளே செல்வோம். அரியாத்தை உணவகம், மேடின் முல்லைத்தீவு அரியாத்தை உணவகம். தற்போது மேடின் முல்லைத்தீவு உள்ளே செல்கின்றோம். மேடின் முல்லைத்தீவு உள்ளே செல்லும்போது இங்கு எமது இயற்கை உணவு தானியங்கள் எல்லாம் இருக்கின்றது. இங்கே எமது முகாமையாளர் அமுதன் அவர்கள் நிற்கின்றார்கள். அமுதன் அவர்கள் இங்கு இருக்கும் முதலாந்த சேலைகள் துணிவகைகளை பற்றி சிறு கூறுங்கள். வணக்கம். நீங்கள் இது ஒரு கைத்தறி ஆடைகள். இது என்னென்னு சொல்லிச்சுன்னா கனடியன் தமிழ் காங்கிரஸினுடைய நிதியுதவியோட இந்த செயற்திட்டம் நடந்து கொண்டு இருக்குது. இது அம்பாறையிலிருந்து வந்த உடுப்பு தான். இது புதுக்குடியிருப்பிலும் இயங்கிக் கொண்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரே முகாமைத்துவத்தின் கீழே இயங்கி கொண்டு இருக்குது. நாங்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது கொட்டன் இதில் பார்க்கலாம். இது கொட்டன் சாரி. இது 4800 இந்த விலை. இது சரம். இது இதுவும் கைத்தறி ஆடை தான். இது 2800. அதே மாதிரி சில்க்கும் இருக்குது. சில்க் இதுவும் சாரி தான். அம்பாறையில் இந்த நெசவு மூலம் செய்யப்பட்டது. அதாவது கைத்தறி நெசவு மூலம் செய்யப்பட்ட உற்பத்தி. 7500 இதனுடைய ப்ரைஸ். உண்மையாக இது கொஞ்சம் விலை கூடியன்னு சொல்லி யோசிச்சாலும் கூட இதுக்குன்னு சொல்லி ஒரு கஸ்டமர் இருக்காங்க. மக்களை அதாவது சுயதொழில் மக்களை ஊக்குவிக்க இருக்குது. இதெல்லாம் நாங்கள் ஒரு பெரிய லாபம் ஒன்று பற்றி இதண்டையில் உற்பத்தி செய்யப்பட்ட விலையோடையே நாங்கள் இதை வழங்கி கொண்டிருக்கோம். உண்மையில் இதை வாங்குறதுக்குன்னு சொல்லி ஒரு கஸ்டமர் இருக்காங்க. இப்போ எல்லாரும் இதை வாங்கலைன்னு சொன்னாலும் தற்போதே உண்மையிலே இப்போ இருக்கிற கிளைமேட்டில் சரியான வெப்பநிலை அது கூட இருக்குன்னு சொல்லி எங்களோட இந்த டிப்பர் ஒரு டிரைவர்ஸ் அப்படியான ஆகல எல்லாம் இந்த சரம் எல்லாம் வேண்டிட்டு போகிறாங்க. அது நல்லா இருக்குது. வேண்டிட்டு போயிடும். உண்மையில் அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் நல்ல இதான விஷயங்கள். பழைய காலத்து இது திரும்பி வந்திருக்கின்ற ஒரு மகிழ்ச்சியும் அவையில். மேலும் உங்கள் உற்பத்திகளை அதாவது தாயகத்தை விட்டு புலம்பெயர்ந்தவர்கள் திரும்பி வரும்போது முருகண்டிக்கு பக்கத்தில் இருக்கும் இடத்தில் எல்லோரும் ஏனெனில் சார்ந்த யாழ்ப்பாணம் செல்லும் இடத்தில் எல்லோரும் இங்கு இவற்றை வாங்குவதற்கு இவர்கள் ஊக்குவிப்பது மட்டுமில்லாமல் தாங்களும் இயற்கை உணவுகளை உண்டு நாங்கள் ஹெல்த்தியாக வாழ்வதற்கு இது ஒரு ஆரோக்கியமான நிலையமாக அமைகின்றது. அதை பற்றி என்ன கூற விரும்புகிறீர்கள்? நிச்சயமாக ஆரோக்கியமான உணவு கிடைக்கப்பெறும். இங்கே நீங்கள் இதை கூட பார்க்கலாம். இதுவும் ஒரு கனடியன் தமிழ் காங்கிரஸினுடைய நிதியுதவியோட அம்பாறையில் நடந்து கொண்டு ஒரு பண்ணையில் உற்பத்தியாக்கப்பட்டு வார ஒரு அம்பாறையில் மட்டக்களப்பில் உருவாக்கப்பட்டு பண்ணையில் இருந்து தான் இந்த முருங்கையில பவுடர் வருது. இது மேலே எங்கள்கிட்ட நிறைய பேர் வேண்டிக் கொண்டிருக்கணும் என்றால் தங்களுடைய கொலஸ்ட்ரால் அப்படியான பிரச்சனைகளுக்கு தீர்வு வகையிலும் தங்களுடைய உடம்பை குறைக்கணும் என்று சொல்லியும் இது ஒரு டீ மாதிரி தாங்கள் பருகி கொள்ளலாம் என்று சொல்லியும் மற்றது இடியப்பம் புட்டு இப்படியான விஷயங்கள் செய்யும்போது அதோடு இதை கலந்து அந்த உணவு பழக்க வழக்கத்துக்குள்ளே கொண்டு வரலாம்னு சொல்லியும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. நாங்களும் எங்களுடைய இங்கே உற்பத்தி ஆகிற உணவுப் பொருளில் ஃப்ரெஷ்ஷான முருங்கையியல் அப்படியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் இணைத்து தான் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மூலிகை கோப்பியல், ரசப்பொடிகள், முடக்குத்தான் ரசப்பொடி, மற்றது ஆவாரம்பூ கோப்பி, மற்றது ஜம்முன்ஸ் கோப்பி, இந்த நாவல் டயபிட்டிஸ் காரணத்துக்கெல்லாம் நல்லது. பார்த்தீங்கன்னா கச்சான் லட்டு என்று சொல்லி இப்படியெல்லாம் நல்ல நிச்சயமாக இதெல்லாம் நல்ல இதாண்டி கொண்டிருக்குது. இப்போ இதெல்லாம் ரெடி போஸா. இது மரக்கறி தான். ஆனால் முட்டைமா போல் நீங்கள் உடனே சாப்பிடலாம். மரக்கறி சத்துணவுகள், மற்றது பெண்கள் இந்த தாய்மார்களுக்கான ப்ரெக்னென்ட் மதர்ஸ் சாப்பிட சத்து உணவுப் பொருளாக இப்படி இருக்குது. மற்றது வறுத்த உளுத்துமாக இருக்குது. மற்றது பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்குது. இதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மற்றது தேன், ஒரு சிறந்த தேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் வடிவாக செக் பண்ணப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட தேன். ஒரு போத்தில் 6000 ரூபா. இது அரை போத்தில். இது 3000 ரூபா என்ற அடிப்படையில் விற்பனை செய்யப்படுது. மற்றது கறித்தூள்கள், மிளகு தூள்கள்,
கஞ்சி கலவைகள், மற்றது வடகங்கள் நீங்கள் பார்க்கலாம். பாவக்காய் வடகம் இருக்குது, வாழைப்பூ வடகம் இருக்குது, மற்றது பொரிக்கிற மிளகாய் இருக்குது, வெங்காய வடகம் இருக்குது, மற்றது இதில் வேப்பம்பூ வடகம் இருக்குது. இந்த மாதிரி கன விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் டேஸ்ட்டு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற வகையில் டேஸ்ட்டாக சாப்பிட்டு கொள்ளலாம். இது இந்த உற்பத்தியாளர்கள் வந்து கிளிநொச்சியிலும் இருக்கணும், அதே மாதிரி மன்னாரிலும் இருந்து கிடைக்கப்படுறது. மற்றது வந்து ஸ்பெஷல் நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த இதுவும் வந்து அரும்பு ப்ராடக்ட்னு சொல்லப்படுறது. இதுவும் கனடியன் தமிழ் காங்கிரஸ் வந்து தென்னமரவாடியில் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றை உருவாக்கி இருக்கணும். இதனூடாகத்தான் இந்த ப்ராஜெக்டினூடாக மக்கள் பலன் அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். உண்மையிலே நான் நினைக்கிறேன் அந்த தென்னமரவாடியில் சரியோ எனக்கு சரியாக தெரியலை. நான் தென்னமரவாடியில் முதலாவது ஒரு கைத்தொழில் செயற்திட்டம் வந்து கனடியன் தமிழ் காங்கிரஸால் தான் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்திட்டம். இந்த விளைவு தான் இந்த பிஸ்கட். அதே மாதிரி அதுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் அதனுடைய தொடர் நடவடிக்கை வந்து பனை பிஸ்கெட் எல்லாம் பனம்பழத்தில் பிஸ்கட் செய்வதெல்லாம் கொண்டு வரீங்கன்னா இந்த வல்லார புட்டுமாக்கள் இதுகள் எல்லாம் வந்து இந்த தென்னமரவாடியில் உற்பத்தி பொருட்களாக தான் இருக்குது. அதிகபட்சம் முல்லைத்தீவினுடைய விசேட உற்பத்திகள் இருக்குது. மேலே இந்த குறிஞ்சாயிலை வடகம், மற்றது கறிவேப்பிலை வடகம், மற்றது இதுகள் பப்படம் இருக்குது. குறிஞ்சாயிலை பப்படம் இருக்குது, கறிவேப்பிலை பப்படம் இருக்குது, மற்றது வல்லார பப்படம் இருக்குது, இந்த வல்லார சத்துமாக்கள் இருக்குது. இதெல்லாம் முல்லைத்தீவினுடைய தயாரிப்பு. இதே மாதிரி குயின் ப்ராடக்ட் இதை நீங்கள் எதை கொள்ளலாம். இது ஒரு அரிசிமா, இது ISO தர சான்றிதழ் உள்ள அரிசிமா. இது வந்து காலமே நீங்கள் சமைச்சா மதியத்துக்கு பிறகு வரைக்கும் இது பழுதடையாமல் அந்த தன்மையோடு இருக்கும். இது ஏற்றுமதிக்காக ஒரு இலக்கு கருதப்பட்டு செய்யப்பட்ட ஒன்று, கையால் தயாரிக்கப்பட்ட ஒரு கையால் வறுத்து தயாரிக்கப்பட்டது. இதே மாதிரி தான் நல்லெண்ணெயில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது புதுக்குடியிருப்பில் முல்லைத்தீவில் தயாரிக்கப்பட்ட நல்லெண்ணெய். இது கனடாவுக்கு ஏற்றுமதி செய்யும் நோக்கத்தோடைய அடிக்கப்பட்ட இது. மற்றது எள்ளு மாக்கள் இருக்குது, மற்றது பேபி மிக்சர் இருக்குது, பல்லார மிக்சர் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இருந்து தயாரிக்கப்பட்ட எப்ரானுடைய சிறப்பு உற்பத்திகள் எல்லாம் இங்கே நீங்கள் ஒரே இடத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் உள்ளூர் தயாரிப்புகளான இஞ்சி சர்க்கரை, மற்றது தூய கரும்பு சர்க்கரை, மற்றது எள்ளு சர்க்கரை இருக்குது. இதுகள் எல்லாம் வந்து சுகர் இல்லாத சுகர் பேஷண்ட் எல்லாம் சாப்பிடக்கூடிய மாதிரியான இது இருக்குது. சிறந்த இதில் வடிவமைக்கப்பட்டுள்ள பனங்கட்டிகள் இருக்குது. இப்படி நீங்கள் பொதியிடப்பட்டும் இருக்குது. சாதாரணமாக இப்படி குட்டானில் அடைக்கப்பட்ட வகையில் பாரம்பரிய உரப்படியும் இருக்குது. நீங்கள் எந்த வகையான ஆக்களும் எப்படி இதை காவி செல்ல முடியுமோ அந்த வகையில் நீங்கள் காவி செல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே இருக்குது. நீங்கள் இங்கே கூட பார்த்துக்கொள்ளலாம். யாழ்ப்பாண கறி பவுடர் மிக சிறப்பாக ருசியாக சமைச்சு சாப்பிடணும் என்று சொன்னால் நீங்கள் இந்த யாழ்ப்பாண கறி பவுடர், இதே மாதிரி இங்கே இருக்கிற அனைத்து பொருட்களுமே வந்து தரமானதும் உறுதியானதுமான பொருட்களாகத்தான் இங்கே நாங்கள் வச்சுருக்கிறோம். இது எல்லாத்தையும் நீங்கள் வேண்டி சமைச்சு சாப்பிடலாம். இந்த தகவலை வந்து யார் கேட்கிறீர்களோ புலம்பெயர்ந்தவர்கள் மட்டுமில்லாமல் இங்கு நாட்டில் வாழ்கிற பல நோய் நொடிகள் சிக்கித்தவர்கள் எல்லோருக்கும் இயற்கையான உணவுகளை தாங்கள் வாங்குவதற்கு முருகண்டிக்கு பக்கத்தில் போகும் வழியில் இருக்கிற, அதாவது A9 கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் செல்லும் போது முருகண்டிக்கு முதல் வெள்ளப்பக்கத்தில் இருக்கின்றது. தங்களுக்கு வேண்டியவற்றை தாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமாக புலம்பெயர்ந்தவர்கள் தாங்கள் போகும்போது உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்க மட்டுமான பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை அளிப்பது மூலம் உங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சிறந்த நிலையமாகும். நன்றி, வணக்கம்.